இருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல போகிற கதை பார்வை. ஒரு நாள் ஒரு பொண்ணு ஆஃபீஸ் முடிஞ்சு ரொம்ப சோகமாக வந்துட்டு இருந்தா. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்போ அந்த வழியாக அந்த இன்னொரு பொண்ணு சோகமாக நடந்து வந்துட்டு இருந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட கொடை இருக்கான்னு சொல்லி விசாரிச்சுட்டு என் கொடையிலே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். 2 பேரும் ஒரே ஹாஸ்டலுக்கு தான் போனாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கொடை கொண்டு வந்த பொண்ணு ஒரு பார்வை இல்லாத பொண்ணு. மறுநாளும் அவங்க சந்திச்சாங்க. அந்த கண்ணு தெரியாத பொண்ணோட பேரை கேட்டுட்டு கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சான். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் அந்த கண்ணு தெரியாத பொண்ணு சொன்ன விஷயம் ரொம்ப சிந்திக்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நானும் உங்கள் எல்லார் மாதிரியும் தானே. நம்ம 2 பேரும் கை கோத்து ரொம்ப நட்பாக போன்றதை நான் விரும்புகிறேன். இதை கேட்ட இன்னொரு பொண்ணு ஆச்சரியமாகி கண்ணு தெரியாத பொண்ணு ஆஃபீஸ்லேருந்து எப்படி ஹாஸ்டலுக்கு வரான்னு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண போனான். அப்போ பார்க்கும்போது அவ்வளோ தடைகள் அவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி இந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷமாக மனசில் பாசிட்டிவிட்டியோட இந்த ஹாஸ்டலை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தா. அதுலேருந்து இந்த பொண்ணுக்கு ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அந்த கண்ணு தெரியாத பொண்ணுக்கிட்ட கற்றுக்கிட்ட தைரியமும் நேர்மறை எண்ணமும் தான் இவளோட பிரச்சனைகளை சமாளிக்க கற்றுக் கொடுத்தது. மற்றவர்களோட பார்வையில் அவங்க முழு மனிதராக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க கிட்ட தன்னம்பிக்கை தைரியம் ரொம்ப அதிகம்.